திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக வயல்வெளி சேற்றில் மாமியாரை தள்ளிவிட்டு துடைப்பம் மற்றும் கைகளால் மருமகள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாமியார் மருமகள் சண்டை அடிதடி வரை சென்றது ஏன்? என்னதான் மாமியார் மருமகள் சண்டை என்றாலும் சேற்றில் புரட்டி எடுக்கும் அளவிற்கு நிலவரம் கலவரமான சம்பவத்தின் திடுக்கிடும் காட்சிகள்தான் இவை. பெற்ற தாயா கட்டிய மனைவியா யாருக்கு சப்போர்ட் செய்வது என்று தெரியாமல் கலங்கி தவித்த அந்த ஆண்மகன் சண்டையை தயங்கி தடுத்து நிறுத்தி உள்ளார். மாமியார் மருமகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கொள்ளைமேடு ராஜவீதியில் வசித்து வருபவர் 62 வயதான சின்ன பாப்பா. இவரது கணவர் சக்கரவர்த்தி. இந்த தம்பதிக்கு பழனி, கோபி என 2 மகன்கள் உள்ளனர். தனது 2 மகன்களுக்கும் தந்தை சக்கரவர்த்தி நிலத்தை சரிபாதியாக பிரித்து கரையம் செய்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் 2வது மகன் கோபி திருமணமாகி தனது மனைவியுடன் வெளியூரில் வசித்து வருகிறார். மூத்த மகன் பழனி தன் மனைவி ராஜேஸ்வரியுடன் லாடாவரம் கொள்ளைமேடு பகுதியில் வசித்து வருகிறார். இளைய மகன் கோபிக்கு சொந்தமான நிலத்தில் தாய் சின்ன பாப்பா விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் மூத்த மருமகள் ராஜேஸ்வரிக்கும் மாமியார் சின்ன பாப்பாவுக்கும் முன்விரோதம் காரணமாக மோதல் போக்கு நிலவி வந்தது. கடந்த 4ஆம் தேதி மாலை இளைய மகன் நிலத்தில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வரப்பில் உட்கார்ந்து சின்ன பாப்பா பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஆக்ரோஷமாக வந்த ராஜேஸ்வரி மாமியார் சின்ன பாப்பாவை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் சரமாரியாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார். மேலும் மாமியாரின் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கியதுடன் துடைப்பத்தாலும் மாறி மாறி அடித்துள்ளார். அப்போது அங்கு வந்த ராஜேஸ்வரியின் கணவர் தாயை அடிப்பதை பார்த்து தனது மனைவியை தடுக்காமல் அப்படியே சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துள்ளார். அதன் பிறகு தயங்கி சண்டையை தடுத்து நிறுத்தி மனைவியை அழைத்து சென்றார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து சின்ன பாப்பா தனது மருமகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கலசப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.